சார் இப்போ பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அதையும் தாண்டி இவ்வளோ பெரிய கூட்டம் இருந்து பார்க்க முடிஞ்சது. இவ்வளோ கூட்டம் வரும்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை இன்னும் நிறைய பேர் வரன்றது குறைஞ்சிருக்கு? இல்லை, இந்த கூட்டம் சாதாரண கூட்டங்க. டபுள் மடங்கான கூட்டம் கேட்டுக்கு வெளியில் இருக்குது. நீங்கள் அங்கே ஒரு பேரிகார்டு போட்டு அங்கே லாக் பண்ணுறீங்க, இந்த பக்கம் ஒரு பேரிகார்டு போட்டு இங்கே லாக் பண்ணுறீங்க. அப்புறம் எதுக்கு அனுமதி கொடுத்தீங்க? சொந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் உள்ளே வர முடியலங்க, விவசாயிகள் உள்ளே வர முடியலங்க, பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளே வர முடியலங்க. அப்போ எல்லாவற்றையும் நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? அப்புறம் எதுக்கு அனுமதி நீங்கள் கொடுக்குறீங்க? அதுக்கு பேர் அனுமதியா? இது ஒரு ஜனநாயக நாடு தானே. எங்கள் தலைவர் என்ன பாகிஸ்தானுக்கா போகிறாரு? சொந்த மாநிலத்தில் தன்னை நேசிக்கக்கூடிய மக்களை பார்க்கறதுக்கு வராருங்க. அதுக்கு இவ்வளோ கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு சட்டத்திலே இடம் கிடையாது. இதே கட்டுப்பாடே முதலமைச்சர் அவர்களுக்கு காவல்துறை விதிக்குமா? துணை முதலமைச்சருக்கு காவல்துறை விதிக்குமா? இல்லை எதிர்கட்சி தலைவருக்கு தான் இந்த கட்டுப்பாடு விதிக்குமா? அப்போ எங்கள் தலைவர் ரொம்ப அகிம்சையான முறையில், அமைதியான முறையில் அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாரு. எங்கள் தலைவர் எப்போவுமே கொஞ்சம் அகிம்சையாக இருப்பார், அன்பாக இருப்பார். எங்கள் தோழர்கள் எல்லோரும் அகிம்சையாக இருப்போம் என்று நினைக்காதீங்க. எங்களுக்கும் சட்டத்தை மீறி போராடவும் தெரியும். எங்கள் தலைவருடைய ஒற்றை வார்த்தைக்காக நாங்கள் மௌனமாக இருந்து போராடுறோம். ஆனால் பல கட்டுப்பாடுகளை விதித்து எப்படியாவது இந்த போராட்டத்தை சீர்குலைக்க வேண்டும், முடக்க வேண்டும் என்று ஆட்சியில் இருக்கின்ற திமுக முயற்சி செய்தது. அதை எங்களுடைய தோழர்கள் தவிடுபொடியாக்கி ஒரு வெற்றி போராட்டமாக நாங்கள் மாற்றிவிட்டோம். இப்போது முதல் கட்டமாக நேரடியாக களத்துக்கு ஒரு போராட்ட களத்துக்கு வந்திருக்காரு. இன்னும் அடுத்தடுத்த களங்கள்லாம் இந்த மாதிரி சந்திப்பாரா? அடுத்தடுத்து இவருடைய பாதை இந்த வழியில் தான் இருக்குமா? இல்லை, தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கக்கூடியவர் தான் தலைவர் தளபதி அவர்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வேங்க வயலில் மலத்தை குடித்த அந்த பாமர மக்கள் தலைவர் தளபதி அவர்கள் வேங்க வயலுக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. டங்ஷனை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற மதுரையை சார்ந்த மக்கள் தலைவர் தளபதி அவர்கள் மதுரைக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் தலைவர் அவர்கள் வேங்கை வயலுக்கும் செல்ல வாய்ப்பு இருக்கிறது, மதுரைக்கும் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் போராட்டம் நடக்கிறதோ அந்த போராட்டத்தில் மக்களுக்கு துணை நிற்பதற்காக எங்கள் தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் செல்ல இருக்கிறார். அதற்கான திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன.